ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை. அது கூடவே ஏகாதசியும் வந்திருக்கு. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்மன் ஆலயங்களுக்கும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் அத்தனையும் நடந்துக்குங்க. அதுவும் எதிரிகள் தொல்லை, அதாவது நமக்கு எந்த எதிரிகளாலும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. அப்படிங்கும்பொழுது இந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. அது கூடவே இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான அம்மன் மந்திரம், அதாவது துர்க்கை தாயோட மந்திரம்ங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு எதிரிகளுடைய தாக்கம் குறையும். எதிரிகளுக்கு உங்களுடைய ஞாபகமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதாவது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எதிரின்னு யாரோ நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பக்கத்துலேயே கூட நமக்கு இருப்பாங்க. அவங்களால நமக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி கூடவே இருந்து நம்மளை கெடுக்கிறவங்க, நம்மளை பழி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த துர்க்கை மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லிக்கிட்டே வரலாங்க. அதுக்கு சொல்ல வேண்டிய அற்புதமான அந்த ஒரு வார்த்தை மந்திரம்னு பார்த்திங்கன்னா, ஓம் தூம் துர்க்காயை நமக, ஓம் தூம் துர்க்காயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக 27 தடவை அது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே என்னை விட்டு விலகிடணும். அவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவங்களுக்கு என்னுடைய நினைவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். அற்புதமான மந்திரம். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்குங்க. சொல்லித்தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.